செல்வா அப்படின்ற ஒரு லாயர் கிட்ட அவங்க சொந்த தங்கச்சி ஜெயஸ்ரீ சொன்னதுனால நான் ஒரு லேடி மாதிரி என் குரலை மாற்றி அவங்க கிட்ட டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஐயோ என்னென்ன கூத்து நடந்துச்சு தெரியுமா? அந்த பிராங்க் தான் இப்போ கேட்க போறீங்க. கேளுங்கள், சிரியுங்கள். ஹலோ ஹலோ வணக்கம், என் பேர் காயத்ரி. ஜெயஸ்ரீ நம்பர் கொடுத்திருந்தாங்க. ஆமா சொன்னாங்க, இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஓகே. ஆமா, ஒண்ணும் இல்ல, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு வீட்ல. சரி, என்ன பண்ணானே தெரியல. ப்ராப்ளம் மீன்ஸ் என்ன? இதுல எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். அப்படிங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னா? எதுவும் பண்ண மாட்டேன்னா வீட்டு வேலை எதுவும் செய்யறது கிடையாது. நான் கொஞ்சம் ரொம்ப அழகா இருப்பேன், அது ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு என்ன வெளில விட மாட்டாரு. சந்தேகப்படுறாரு, ரொம்ப சந்தேகப்படுறாரு. அதான் எப்படி ஹேண்டில் பண்ணா இத? இப்ப நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் 1 இயர் கொடுப்பாங்க. அவங்க அட்வொகேட்ஸ் விசாரிப்பாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, யார் மேல தப்புன்னு விசாரிக்கணும் இல்லையா? டெஃபினட்டா அவர் மேல தான் கப் அடிக்கும். புரியல? இல்ல, யார் மேல கப்புன்னீங்கல்ல நீங்க? யார் மேல தப்பு? ஆமா. ஓ தப்பு, ஓகே ஓகே, சாரி சாரி. தனியா 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். கோர்ட்டே ஆர்டர் போடும். ஜட்ஜி எப்ப கூப்பிடுவாரோ அப்ப வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஓகே. அவங்க முன்னாடி நீங்க நடந்த விஷயங்களை சொன்னா போதும். இப்போ நாங்க கோர்ட்டுக்கு வரும்போது நான் இப்ப கோர்ட் போட்டு வரணுமா, இல்ல கோர்ட்ல எதுவுமே போடாம நான் அப்படியே வரலாமா? இப்ப அட்வொகேட் தான் கோர்ட் போடுறோம், நீங்க வரலாம், நீங்க சாதாரணமா வரலாம். சரி, ஓகே ஓகே ஃபைன். சார், இவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. சார் இல்ல சார், நான் ஒண்ணு பண்றேன். நம்ம கவுன்சிலிங் அனுப்பறத விட எங்க ஏரியா கவுன்சிலர் இருக்காரு, அவரு கூப்பிட்டு ஏதாச்சும் பேச வைக்கலாமா? அப்ப கவுன்சிலர் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கவுன்சிலிங்னா லீகல் கவுன்சிலிங் இருக்குது, ஆர்பிட்ரேஷன்லாம் இருக்குது. வீட்ல வந்து அவர் எப்பயுமே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு அது தெரியாம இருக்கிறதுக்கு ஆர்பிட் போடுறாரு. அத நாம என்ன சப்மிட் பண்றது வந்து எல்லாத்தையும் ப்ரூஃபா? அந்த ஆர்பிட்ல ஆர்பிட்ரேஷன் லீகல் வேர்ட் அது. சார் சார் ஒரு நிமிஷம், அவர் வராருன்னு நினைக்கிறேன் சார். வச்சிருங்க சார், வச்சிருங்க சார், வச்சிருங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். சார் ஒன்றும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு சார், உங்ககிட்ட பேசுறது. ஒரு நிமிஷம் பேசணுன்றாரு. என்னங்க எங்க அடிக்கிறீங்க? ஹலோ ஹலோ, யார் பண்ணி? நான் அட்வொகேட் சார். அட்வொகேட்டா இருந்தா ஒப்பீனியன் கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ஒப்பீனியன்? ஏதோ நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து லீகலா அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன், வேற எதுவும் பண்ணல. அப்படி நீங்க இன்னொரு இடத்தோட மனைவிக்கு நீங்க கால் பண்ணா லாயர்ன்றீங்க, அவங்க ஒப்பீனியன் கேக்குறாங்க, நீங்க ஒப்பீனியன் கொடுக்குறேன்றீங்க. முடிங்க ப்ளீஸ்ங்க, கெஞ்சி போடி போ. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க அவங்க அடிக்கிறது ரைட்ஸ் கிடையாது. என் பொண்டாட்டியே நான் அடிப்பேன், அதை கேட்கணும், உனக்கு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படிங்களா? ஆமா. சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. ஏப்பா இந்த பாரு சார், நீங்க பெரிய ஆள் தான் சார், அட்ரஸ் கொடுங்க. நுங்கம்பாக்கம் நம்பர் 68, எழுதிக்கோ அட்ரஸ், வெஸ்ட் ஸ்ட்ரீட். வா பார்க்கலாம். சரி வேற, ஓகே வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். சார் நீங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணிடாதீங்க சார், யாரையும் கூப்பிட்டு வராதீங்க சார், சரிங்களா? இல்ல ஓவரா பேசுறாரு. இல்ல சார், ப்ளீஸ் சார், அடிச்சிட்டாரு சார், நீங்க எதுவும் தப்பு எங்க விடுங்க ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்க. என்ன யாரு கூப்பிட்டு வர போற அடிக்கிறதுக்கு? என்ன அடிக்கிறதுக்குலாம் இல்ல சார், உமன் குரூயாலிட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உமன் குரூயாலிட்டி? நான் அதுக்கு லீகலா என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். இல்லப்பா, ஒரு நிமிஷம் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க பேசுறது 1943. இப்ப வந்து இது 1943ன்ற மேரேஜ் பண்ணினாலும் உங்களுக்கு அடிக்கிறது உரிமை கிடையாது. ஹலோ, அவர்கிட்ட கொடுங்க. இல்லைங்க ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நானே சொல்றேன் சார், எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சார், எனக்காக விட்டுருங்க சார் ப்ளீஸ். சரி ஓகே சார், ஒரே நிமிஷம் சார் பேச. ஹலோ 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 தம்பி, இல்ல நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஓகேவா? எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க, நாங்க எங்க ஃபேமிலி நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க இன்னொரு தடவை நம்ம வைஃபுக்கு எல்லாம் கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, சரியா? நீங்க ஒழுங்கா வச்சு அவங்களை கஷ்டப்பட்டு தான் வாழுங்க, சரிங்களா? எனக்கு தம்பி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண கூடாது, சரியா? ஓவரா பேசுறீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துறீங்களா, பாத்துக்கலாமா? இந்த மாதிரி மிரட்டுற வேலை வச்சுக்காத. நான் மிரட்டல சார், ஒரு அட்வொகேட் எப்படி பேசணும் அப்படி பேசுங்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்ல. அதுக்கு நீ என்ன எனக்கு நீ அட்வைஸ் பண்ற? பேரண்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணது கிடையாது. அப்படியா? ஆமா, சரி சரி பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கட் பண்ணாத, பயந்தாங்கோலி மாதிரி கட் பண்ணாத போன, அசிங்கமா இருக்கு எனக்கு. லாயர் தானே, தைரியமா பேசு. சொல்லு, நான் பேசுறேன். என்ன உனக்கு இப்போ? அவன் மிரட்டுறான், தொலைச்சிருவேன் இன்னைக்கு. இல்லங்க விட்டுருங்க. இல்ல இல்ல, அவர்ட்ட போன விடுங்க. நான் போனை கட் பண்ணும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பொம்பளை கொடுத்து பேசுற உனக்கு அசிங்கமா இல்ல? ஹலோ சார், சார் ப்ளீஸ் சார், கெஞ்சி எவ்வளவு தூரம் கெஞ்சிரல சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மேம், விடுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், பேசாம ஒரு ஐடியா சொல்லட்டுமா சார்? அவரு நான் தலையில கல்லு தூக்கி போட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுமா சார்? நான் எதுவுமே பண்ணல மேம், விடுங்க. இல்ல சார், நான் சிரிச்சுக்கிட்டே கேக்குறேன், அவர் தலையில கல்லு போட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டுமா? மிஸ்டர் செல்வா, திஸ் இஸ் சரித்ரன் ஃப்ரம் 92.7 பிக் எஃப்எம். திஸ் இஸ் ஒரு சின்ன பிராங்க் ஷோ. உங்க தங்கச்சி தான் பிராங்க் பண்ண சொன்னாங்க, ஜெயஸ்ரீ. அப்படிங்களா? இங்க எந்த சம்பவம் நடக்கல. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அத லூசுதரமா பேசும்போது இப்படிலாம் கூட கிளைண்ட் இருப்பாங்களா நினைச்சேன். அதனால கொஞ்சம் அப்படியே நம்பிட்டீங்களா? சரி விடுங்க, நம்பிட்டேன். சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க, தேங்க்யூ. ஐயோ, புருஷனும் நானே, பொண்டாட்டி நானே. வா, வாட் எ மொமெண்ட்ல.
நரித்த